அவங்களாம் பெரிய ஜீனியஸ்ப்பா. ஜீனியஸை பற்றி ஜீனியஸ் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஊர்லேயே ரொம்ப ஜீனியஸ்னால் அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது. ஸோ அந்த ஜீனியஸை பற்றி அந்த ஜீனியஸ்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? திமுக எம்பி டிஆர் பாலு அவர்கள். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் நிற்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்ககிட்ட கேட்டது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொல்கிறாங்க, மாநில நிதி பங்கீடுலாம் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் வைக்கிறோம்ல, நாங்கள் ₹1 கொடுத்தோம்னா எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது வெறும் 27 பைசா தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க சும்மா அப்படிலாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்களாம். அதை கேள்வியாக கேட்டதுக்கு டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்கெல்லாம் பெரிய பெரிய புத்திசாலி, பெரிய இன்டெலிஜென்ட் பர்சன், அவங்கள பற்றிலாம் ஏன்ட்டு நாங்கள் சாதாரணமான ஒரு ஆள், நம்மெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க போல். 1034 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம், அது பேரை சொல்கிறாரு. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய எல்லா ரூரல் பகுதியிலையும் வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம்னு சொல்லி அதுக்கு 1034 கோடி ரூபாய் ஒதுக்கிறீங்க எதுக்குன்னு எம்பி எல்லாருமே கேட்டோம். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டுறாங்க, காதுலேயே விழுக மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால் இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னால் கரெக்டாக இருக்காது. அவங்க இங்கே தான் எங்கள் தமிழ்நாட்டில் சுற்றி நிற்கிறாங்களாமே, அவங்கள பிடிச்சி கேளுங்க, சூப்பராக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு டிஆர் பாலு அவர்கள். மாநில நிதி பகிர்வு நாங்கள் சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறோம். நிர்மலா சீதாராமன் அவன் மகா புத்தாலி, அவங்களுக்கு நான்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு இல்லை. நாங்களாம் மிக சாதாரண ஆளுங்க. நிதி பகிர்ந்து தான் ஒரு மன்ரேகா திட்டத்திலேயே 1034 கோடின்னு திரும்ப திரும்ப அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கோம். இது உண்மையா இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ 84 கோடி காஞ்சிபுரத்துக்கு பாய்க்கு உண்மையா இல்லையானு அவங்க SRMல பேசிட்டு இருப்பாங்க. இங்கே வந்திருக்காங்க பொழுது பேசிட்டு இருப்பாங்க, அங்கே போய் கேள்வி கேள்வி. அடுத்ததா கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்கார். என்னென்னா எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவை நம்ம இலங்கைக்கு கொடுத்ததில் கலைஞருக்கு பங்கு இருக்கா இல்லையா, கலைஞர்களுக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இந்த கேள்வியாகவும் கேட்டிருந்தாங்க. டிஆர் பாலு அவர்கள் நல்லா லெந்தாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். என்னென்னா, அப்போ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலப்பா, நாங்கள் ஆட்சியில் இருந்தோன்னு பேர் தான், எங்ககிட்ட விருப்பமும் கேட்கல, இல்லை எங்களுடைய எதிர்ப்பையும் அவங்க காது குத்து கேட்குற மாதிரி நிலைமை இல்லை. அப்புறமா 76 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஆட்சி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் எமர்ஜென்சி பீரியடு, வாய்ப்பேல ராஜா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மேட்ரு, இதை இப்போ எடுத்து பேசுறது ரொம்ப அநியாயங்க. ஏன்னா 1960 இதே மாதிரி ஒரு கேஸ், பங்களாதேஷில் இருக்க நிலப்பரப்பை பாகிஸ்தானுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இந்திய அரசாங்கம். அந்த மாதிரி முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பாராளுமன்றத்தில் கேட்டு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமல் ஒரு நாட்டுடைய நிலப்பரப்பை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்படி பார்க்கும்போது எந்த பாராளுமன்றத்துலையும் ஒப்புதலே வாங்காமல் தான் இந்த நிலத்தை தூக்கி நம்ம இலங்கைக்கிட்ட கொடுத்துருக்கோம். அப்போ இது செல்லுமா செல்லாதான்னு இப்போவே உங்களுக்கு புரியலையா? இதை தான் நான் நாடாளுமன்றத்தில் பேசுனேன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டெல்லாம் வச்சு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார் டிஆர் பாலு அவர்கள். இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் ஒரு பக்கம், அந்த அக்ரிமெண்ட் போட்டப்போ நான் எங்கள் அரசாங்கம் இருக்குது, ஆனால் எங்களுடைய கன்சென்ட், தமிழ்நாடு அரசனுடைய கன்சென்ட் வாங்கலை, அதனுடைய ஒப்புதல் பெறலை. 76 அரசாங்கமே கிடையாது. அப்போ பிரசிடென்ட் ரூல் இருக்குது. அப்போ திருப்பி இன்டர்நேஷ்னல் பவுண்டரி லைன் டெமார்கேஷன் மார்க் பண்ணுறது, இந்த கடலில் இந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணி இந்த லைனை 2 அக்ரிமெண்ட்லேயும் யாரும் கையெழுத்து போடலை, அமைச்சர்கள் கையெழுத்து போடலை, மத்திய அரசு அமைச்சரை ஒத்துக்கலை, நாடாளுமன்றத்தில் பேசப்பட. நல்லா புரிஞ்சுங்க, இதை முதல்ல கரெக்ட். நாடாளுமன்றத்தில் பேசப்படாத ஒன்று, நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் இல்லாத ஒன்று இன்றைக்கு பேசப்படுது, நாடு முழுவதும் பேசப்படுது. இதை தவிர அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் இதுக்கு எதிராக இருக்குது. அதே போல் மத்திய அரசினுடைய நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறல, இங்கே டிஸ்கஸ் பண்ணலை. இப்படிப்பட்ட நிலையில தான் நீதிமன்றம் 1960 இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு நாளைக்கு சுட்டி காட்டி பேசினேன் பாராளுமன்றத்தில். என்ன சொன்னேன்னா, 1960 பெருவாரை நிலப்பரப்பு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற
அந்த நிலப்பரப்பை பாகிஸ்தானத்துக்கு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேசப்பட்டு அந்த நிலத்தை கொடுக்குறது மாதிரி பேசப்படும் போது சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னால், நீங்கள் இது போல் ஒரு இடத்த ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய இடத்தை இன்னொரு அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு போது இன்வேரியபிளி அங்கே இருக்கிற பாராளுமன்றம் ஒப்புதல் பெறணும், அது ரேட்டிஃபை பண்ணணும், இல்லைன்னா அது செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. 1960 சொல்லியிருக்கு. இந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறதுனால இந்த அக்ரிமெண்ட்டில் யார் கையெழுத்து போடுறது? அமைச்சர்கள் போடலை, அரசாங்கம் ஒத்துக்கலை, அதில் வெறும் 2 அதிகாரிகள் போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டிஆர் பாலுக்கும் சுந்தரத்துக்கு 2 பேரும் நிலத்தை பரிமாற்றம் பண்ணுங்க. நாங்கள் 2 பேரும் கையெழுத்து போட தான் நிலம் அது ரெக்கார்டு சரியாக இருக்கும். எங்ககிட்ட இருக்கிற தோட்டக்காரனும் வேலைக்காரனும் கையெழுத்து போட செல்லுபடி இருக்கும். அதிகாரிகள் போட்டிருக்காங்க அதில் கையெழுத்து. இது உண்மையா இல்லையான்னு முதல்ல கேட்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.